பிஎஸ்சி அக்ரி படிக்கணும்னு சொல்லி நிறைய குழந்தைகளுக்கு ஆசை இருக்கும். பட் இதுவரைக்கும் எப்படி அட்மிஷன் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜியை வச்சுக்கிட்டு கட் ஆஃப் வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சர் காலேஜில் அட்மிஷன் போடலாம். ஃபர்ஸ்ட் ஒன். செகண்டு, ஆல் இண்டியா லெவல்லே இன்னொரு எக்ஸாம் நடக்கு, CEUET காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட். அந்த டெஸ்ட்டை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன், அதை பாருங்கள். அந்த எக்ஸாம் எழுதி நம்ம அக்ரி என்ன செய்யலாம்னு கேட்டால் அட்மிஷன் போடலாம். அக்ரிகல்ச்சருக்குனே ஒரு எக்ஸாம் நடத்துகிறாங்க, அதான் என்னதுன்னு கேட்டால் ICAR, இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரிசர்ச். அவங்க AIEEA, அதாவது ஆல் இண்டியா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஃபார் அட்மிஷன் அப்படின்னு சொல்லி ICARலேருந்து ஒரு எக்ஸாம் நடத்துகிறாங்க. இந்த எக்ஸாம் மூலமாக சென்ட்ரல் யூனிவர்சிட்டிலையும் நம்ம அட்மிஷன் போடலாம், அட் த சேம் டைம் ஸ்டேட் யூனிவர்சிட்டிலேயே என்ன செய்யலாம்னு கேட்டால் அட்மிஷன் போடலாம். ஸோ நான் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெஸ்ட் காலேஜில் அக்ரிகல்ச்சர் படிக்கணும், இல்லை ஒரு சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் அக்ரிகல்ச்சர் படிக்கணும், இல்லைன்னா என்னுடைய போர்டு எக்ஸாம் மார்க் இல்லாமல் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு அக்ரிகல்ச்சர் படிக்கணும் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருந்தால் கட்டாயம் நீங்கள் என்ன செய்யலாம் கேட்டால் ICAR நடத்தக்கூடிய அந்த AIEEA அந்த எக்ஸாம் தாராளமாக என்ன செய்யலாம்னு கேட்டிங்கன்னா எழுதலாம். இந்த எக்ஸாம் மூலமாக நம்ம எதுக்கெல்லாம் அட்மிஷன் போடலாம், யூஜிக்கும் அட்மிஷன் போடலாம், பிஜிக்கும் அட்மிஷன் போடலாம், PhD பண்ணுறது கூட சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் பண்ணுறதா இருந்துச்சுன்னா இந்த எக்ஸாம் மூலமாக நீங்கள் என்ன செய்யலாம்னு கேட்டிங்கன்னா பண்ணலாம். ஃபீஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும், கோர்சஸ்க்கு நீங்கள் ஜாப்புக்கு எலிஜிபிள் ஆகிடுவீங்க. அப்புறம் இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிறது ICAR நடத்தக்கூடிய AIEEA அந்த எக்ஸாம் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ், யூஜி அண்டு பிஜி. அந்த எக்ஸாம் எழுதுறதுக்கான கொஸ்டின் பேட்டர்ன் என்ன, மார்க் என்ன, என்ன ஸ்கீமில் மார்க்கிங் ஸ்கீம் வச்சுருக்காங்க, அந்த எக்ஸாம் எப்போ ஆரம்பிப்பாங்க, எப்போ ரிசல்ட் வரும், கவுன்சிலிங் எப்போ நடக்கும், ஃபுல் டீட்டெயில்ஸ் ICAR நடத்தக்கூடிய அந்த எக்ஸாம் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். எப்போவும் சொல்கிறது தான், தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். அதை விட ரொம்ப முக்கியமானது, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நவ் ஃபஸ்ட்டு ICAR இதை சொல்லியாச்சு, AIEEA ஆல் இண்டியா லெவல் நடக்கூடிய என்ட்ரன்ஸ் எக்ஸாம் சொல்லியாச்சு. இந்த எக்ஸாமை கண்டக்ட் பண்ணுறது யார்? நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது யூஜி எக்ஸாம் எழுதுறதா இருந்துச்சுன்னா அதனுடைய டீட்டெயில்ஸ். இந்த யூஜி எக்ஸாம் எழுதுறதா இருந்துச்சுன்னா எலிஜிபிலிட்டி என்னது சார்? கட்டாயம் +2ல் 50% பாஸ் பண்ணியிருக்கணும்பா. SC ST கேட்டகரியில் இருக்கிறவங்க 40% பாஸ் பண்ணியிருக்கணும். சார் என்ன குரூப் சார் எடுத்துருந்துருக்கணும்? நீங்கள் கட்டாயம் மேக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி, அக்ரிகல்ச்சர் இந்த 5 சப்ஜெக்டில் ஏதாவது ஒரு 3 சப்ஜெக்ட் சூஸ் பண்ணக்கூடிய குரூப்பு எந்த குரூப்னாலும் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் மேக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் சூஸ் பண்ணலாம். மேக்ஸ், பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி சூஸ் பண்ணலாம். பியூர் சயின்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி சூஸ் பண்ணலாம். அட் த சேம் டைம் அக்ரி எடுத்து படிச்சிருக்கிறவங்க அக்ரி, கெமிஸ்ட்ரி, பயாலஜி சூஸ் பண்ணலாம். அப்படின்னா என்ன சார் அர்த்தம்? ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேக்ஸு, அக்ரிகல்ச்சர் இந்த 5 சப்ஜெக்டில் ஏதாவது ஒரு 3 சப்ஜெக்ட் சூஸ் பண்ணுற அளவுக்கு 11th 12th ஒரு குரூப்பு நீங்கள் என்ன செஞ்சுருந்துருக்கணும்? கட்டாயம் படிச்சுருந்துருக்கணும். சரி, ரைட்டு. இந்த குரூப்பு இதெல்லாம் சொல்லியாச்சு, 5 சப்ஜெக்ட் இருக்குன்னு சொல்லியாச்சு, 5 சப்ஜெக்டில் 3 சப்ஜெக்ட்ஸ் நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா சூஸ் பண்ணணும்னு சொல்லியாச்சு. ரைட்டு. எக்ஸாம் பேட்டர்ன் சார், எக்ஸாம் த்ரூ ஆன்லைனில் தான்ப்பா நடக்கும். எவ்வளோ நேரம் நடக்கும்? 2.5 hours எக்ஸாம் நடக்கும். எத்தனை கொஸ்டின்ஸ் சார் கேட்பாங்க? மொத்தம் எத்தனை கொஸ்டின்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா 150 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இந்த 150 எப்படி இருக்குன்னு கேட்டால் முழுக்க MCQனா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின். மார்க் எவ்வளோ சார்? 150 × 4 150 × 4 600க்கு என்ன செய்யும்னு கேட்டிங்கன்னா எக்ஸாம் நடக்கும். இந்த 600க்கு நடக்கக்கூடிய எக்ஸாமில் கரெக்டாக எழுதுனீங்கன்னா 4 மார்க் ஈச் கொஸ்டின். சப்போஸ் ராங்காக எழுதுனீங்கன்னா ஒரு கொஸ்டினுக்கு -1 மார்க். அப்புறம் கரெக்டாக எழுதுனோம்னா நமக்கு 4 மார்க் வரும். சப்போஸ் நம்ம தப்பாக எழுதுனோம்னா 4 மார்க், 1 மார்க் என்ன செஞ்சோம்னா போயிடும். ஓகேவா? ஸோ இதுதான் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த எக்ஸாமுக்குரிய பேட்டர்ன்ஸ். இது எல்லாமே குரூப் சொல்லியாச்சு, ஹவர்ஸ் சொல்லியாச்சு, எக்ஸாம் பேட்டர்ன் சொல்லியாச்சு, சிலபஸ் அதாவது சப்ஜெக்ட்
சப்ஜெக்ட் சிலபஸ் என்னது சார்? சிலபஸ் எல்லாம் பெரிய லெவல்ல ஒன்றும் கிடையாதுப்பா. 11th 12th நீங்க என்ன சப்ஜெக்ட் 3 சப்ஜெக்ட் சூஸ் பண்றீங்களோ அதுல நீங்க எலிஜிபிளா இருக்கணும். பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி குரூப்ஸ் என்னென்ன குரூப்ஸ் எல்லாம் சார் இருக்கலாம்? நான் தான் முதல்ல சொன்னேன்ல, குரூப்ஸ் வேறப்பா. நீங்க 3 சப்ஜெக்ட் சூஸ் பண்றீங்கல்ல, அந்த 3 சப்ஜெக்டுக்குரிய குரூப் என்னென்னது, எந்தெந்தது கம்பைண்டா இருக்கணும்? பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் ஃபர்ஸ்ட், செகண்ட் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி, செகண்ட், தேர்ட் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அக்ரிகல்ச்சர், தேர்ட், ஃபோர்த் ஒன் அக்ரிகல்ச்சர் கெமிஸ்ட்ரி பயாலஜி, இந்த ஃபோர்த். இந்த 4 குரூப்ஸ்ல ஏதாவது ஒரு இதை வந்து நீங்க என்ன செய்யலாங்கன்னா சூஸ் பண்ணி நீங்க டெஸ்ட் அட்டன் பண்ணலாம். இதுதான் என்னதுன்னு கேட்டீங்கன்னா யூஜிக்குரிய டீடைல்ஸ். சிமிலர்லி நவ் பிஜி, நான் பிஜி அட்டன் பண்றதா இருந்தா என்ன குரூப், எதை மெயின் இதான் நீங்க எடுத்து படிச்சுருந்துருக்கணும். நான் 1 by 1 ரீட் பண்றேன், அது மட்டும் நீங்க ஜஸ்ட் லிசன். பிளான்ட் சயின்ஸ், அனிமல் சயின்ஸ், ஃபிஷரிஸ், டைரி சயின்ஸ், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் அண்டு அக்ரானமி. இதுல எந்த இது நீங்க இன்ஜினியரிங்கா இருந்தாலும் சரி, பிஎஸ்சியா இருந்தாலும் சரி, ஃபிஷரிங்கா இருந்தாலும் சரி, அக்ரியில எந்த இதுலனாலும் நீங்க என்ன செஞ்சா எடுத்து படிச்சுருக்கலாம். அதுல நீங்க பிஜி பண்ண போறதா இருந்துச்சுன்னா தாராளமா ஐசிஏஆர் நடத்தக்கூடிய ஏஐஇஇஏ தாராளமா என்ன செய்யலாம், எழுதலாம். இந்த பிஜிக்கு இந்த இதுல நீ எதுனாலும் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இதுக்கு எக்ஸாம் பேட்டர்ன். என்னதுன்னு கேட்டீங்கன்னா த்ரூ ஆன்லைன்ல தான் எக்ஸாம் நடக்கும். எக்ஸாம் ஹவர்ஸ் சார் ஒன்லி 2 hours. பட் இந்த 2 hours கொஸ்டின் எப்படி சார் இருக்கும்? இந்த 2 hours கொஸ்டின் 120 MCQ, 120 கொஸ்டின்ஸ் MCQ, ஒரு 10 கிராஸ் மேட்சிங் கொஸ்டின். கிராஸ் மேட்சிங் கொஸ்டின் என்னது? மேட்ச் த ஃபாலோயிங் நீங்க சின்ன கிளாஸ்ல படிச்சிருப்பீங்கல்ல, அதே தான் கிராஸ் மேட்சிங் கொஸ்டின்ஸ். டோட்டல் மார்க்ஸ் எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா 480 மார்க்ஸ். அட் த சேம் டைம் சப்ஜெக்ட் தான் நம்ம ஆல்ரெடி நான் இப்போ சொன்னேன்ல, பிளான்ட் சயின்ஸ், அனிமல் சயின்ஸ் அண்டு ஃபிஷரிஸ், டைரி சயின்ஸ், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் அண்டு அக்ரானமி, எது வேணாலும் நீங்கள் என்ன செஞ்சுருக்கலாம்னா சூஸ் பண்ணி படிச்சிருந்துருக்கலாம். சிமிலர்லி மார்க்கிங் ஸ்கீம், இந்த மார்க்கிங் ஸ்கீம் மட்டும் எப்படின்னு கேட்டிங்கன்னா சம்திங் டிஃப்ரெண்ட். ப்ளஸ் 4 மார்க் ஆஃப் ஈச் கொஸ்டின், ஒவ்வொரு கரெக்டாக எழுதக்கூடிய கொஸ்டினுக்கும் 4 மார்க் வரும் சார். ராங் ஆன்சருக்கு -1. இது எதுக்கு அப்படின்னு கேட்டால் 120 MCQக்கு. அதே இது 5 மார்க் கொஸ்டின்ஸ், 5 மார்க்ஸ் ஈச் கொஸ்டின் ஆஃப் த கிராஸ் மேட்சிங் கொஸ்டின், -0.2 ஆஃப் த ராங் ஆன்சர். ராங்கா எழுதுறதுக்கு -0.2. ஐ திங்க் இதுதான் என்னன்னு கேட்டா பிஜிக்குரிய கொஸ்டின் பேட்டர்ன். நெக்ஸ்ட் வந்து என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்குரிய நோட்டிபிகேஷன்லாம் எப்போ சார் வரும்? இதுக்குரிய நோட்டிபிகேஷன்லாம் எவ்ரி இயர், ஒவ்வொரு வருஷமும் எந்த டேட்ஸ்ல வரும்? யூஜிக்கு மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்ல அனௌன்ஸ்மெண்ட் வரும். 22nd இல்லை 3rd வீக் வரைக்கும் என்ன செய்வாங்கன்னா லாஸ்ட் டேட்டு கொடுப்பாங்க. அட் த சேம் டைம் எக்ஸாம் எப்போ நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மே மாதம் ஃபர்ஸ்ட் வீக் ஆர் செகண்ட் வீக்ல என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா எக்ஸாம் நடக்கும். நெக்ஸ்ட் ரிசல்ட் வரும், அதுக்கப்புறம் என்ன செய்யுங்கன்னா கவுன்சிலிங். இதே மாதிரியே தான் என்னதுன்னு கேட்டிங்கன்னா பிஜிக்கு எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏப்ரல்ல செகண்ட் வீக்ல பிஜிக்கு வரும். ஏப்ரல்ல செகண்ட் வீக் 2025க்குரிய பிஜிக்குரிய அனௌன்ஸ்மெண்ட் என்ன செய்யலைன்னு கேட்டிங்கன்னா வரவே இல்லை. அதே மாதிரியே எக்ஸாம் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா மே வந்து 4th வீக்ல நடக்கும். மேல 4th வீக்ல என்னது நடக்கும்னு கேட்டிங்கன்னா எக்ஸாம் நடக்கும். கண்டினியூஸாக எக்ஸாம் ரிசல்ட், அதுக்கப்புறம் அதுக்கும் கவுன்சிலிங் வச்சு தான் என்ன செய்வாங்கன்னா அட்மிஷன் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து நான் சொல்லியிருக்கிறது எல்லாமே ஐசிஏஆர் ஏஐஇஇஏ இதனுடைய எக்ஸாமுடைய 25% தான் சொல்லியிருக்கேன். அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட் கொடுத்துட்றேன். அந்த அஃபிஷியல் வெப்சைட்ல போய் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் நீங்கள் கேதர் பண்ணலாம். இது வந்து ஜஸ்ட் ஒரு மோட்டிவேஷனுக்காக தான். ஆல் இண்டியா லெவலில் நடக்கக்கூடிய ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம். அக்ரி போகணுன்னு ஆசைப்படக்கூடிய பிள்ளைங்க, ஃபிஷரிஸ் போகணுன்னு ஆசைப்படக்கூடிய பிள்ளைங்க, ஹார்டிகல்ச்சர் போகணுன்னு ஆசைப்படக்கூடிய பிள்ளைங்க ஆல் இண்டியா லெவலில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணுங்கிறதுக்காக தான் இந்த மோட்டிவேஷன். உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். தேங்க்யூ வெரி மச்.